கொடுக்காமல் அவன் என்ன செஞ்சான், தன் பங்கை அதிகரித்துக் கொண்டான். அப்ப அவனுக்கு தெரியல, ஆமீன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நான் சரியா எடுத்து வைத்தேனா என் பங்கை கர்த்தர் எனக்கு அதிகமாய் கொடுப்பார். அதுதான் நாங்க காரியம். அப்ப இவன் என்ன நினைச்சிட்டான், ஆண்டவருக்கு குறைச்சா கொடுத்துட்டா பரவாயில்ல, அவர் ஓகே, ஆனா என் பங்கை நான் என்ன செய்ய வேண்டும், நான் அதிகரிக்க வேண்டும். அதுதான் மாமிசம். அதுதான் ஆவிக்கும் மாமிசத்துக்குள்ள வித்தியாசம். சரியா? நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படிதான் நான் வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். ஆமென். எனக்கு சொல்லல, நீங்க ரெண்டு பேரும் பேசுனது என்னது, கொண்டு போயிட்டு என்ன செய்வோம், பாஸ்கிட்ட கொடுப்போம். ரெண்டு பேரும் போய் கொடுத்தோன்னு பாஸ் என்ன செய்வாரு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகள் நிலத்தை விட்டு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க, ஆசீர்வதியும். வரல பேருக்கு அப்படிங்கிற, அது சா 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 அப்படின்னு வருது. ஆசீர்வ சா சாபம் அப்படிங்கிறார். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க, ஹார்ட் அட்டாக்ல சொல்லுங்க, விழுந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். ஆமா, கவனம். அது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்க, அதே செஞ்சு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. ஒரு ஆமிட்டு நம்ம செத்து போறதுக்கு ஆவிக்குரிய சபைக்கு வரோம். அப்ப ஏன் நாங்கள் இன்னைக்கு சாகாம இருக்கிறோம், ஆவியில செத்து போயிட்டோம். இன்னைக்கு நாங்க ஏன் கேட்கலாம்ல, அப்ப நாங்க என்னென்ன திட்டு வேலைலாம் பண்றோம், பேசாம ஆண்டவர் எங்க செய்யலாம் மறைச்சி இல்லை, நீங்கள் ஆவிக்குள்ளாக என்னது யோடாய் ஸ்பிரிட்ல எப்படி இருக்கிறீங்க, செத்து போயிருக்கிறீங்க. ஆமா இல்லையா? ஆவிக்குரிய சபைகள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆமா இல்லையா? உலகத்திலையும் என்னது எல்லாவற்றும் நீங்க எப்படி இருக்கணும், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். சரியா? ஆகவே ஆண்டவருடைய பணத்தை என்ன செஞ்சாங்க, வஞ்சித்து அந்த நிமித்தம் என்ன செய்யப்பட்டார்கள், மரித்து போனார்கள். ஆகவே இந்த கால வேளையில ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன்.